உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளில் ஒரு சிலவற்றை நாம் கவனிப்போமாக. தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை பூமியிலே நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய அனுப்பினதே காணாமல் போன நம்மை கண்டுபிடிக்க, இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்க, மறுபடியும் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொண்டு நம்மை அவருடைய வீட்டில் பிள்ளையாக வைத்து கொண்டு நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கத்தானே. அதை நினைத்து பார்ப்போமாக. தேவன் எவ்வளவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். கடந்த 2 செய்திகளில் பார்த்தோம். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு நன்மையும் குறைபடாமல் எல்லா ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் சற்று கவனமாயிருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க முடியும். அதனால தான் அவர் சொன்னார், நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகும் வரைக்கும் நாம் வளரணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது என்ன செய்யும்? எந்திரிச்சு உட்கார நிற்க சாப்பிடக்கூட தெரியாது. ஆனால் அதெல்லாம் வளர்க்குறாங்க. பின்னாடி வளர்ந்து வர்றப்ப அது பெரிய பெரிய பதவிகளில் போய் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிற ஆட்களாக அது குழந்தை மாறுது. ஆனால் அந்த குழந்தையாக இருக்கிறப்ப அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அதை வளர்க்கும்போது அது எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களாக வளர்கிறாங்க. அதுபோல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையாக பிறந்தபோது உங்களுக்கு நீங்கள் பலனற்றவர்களாக இருக்கலாம், ஒன்று விவரம் தெரியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். உங்களை போதித்து உங்களை வழிநடத்துகிறார். என்ன போதிக்கிறாரு? விசேஷமாக தேவன் யார் என்று, நீங்கள் யார் என்று, அப்புறம் இயேசு யார் என்று, பரிசுத்த ஆவியானவர் யார் என்று, பிசாசு யார் என்று, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். தேவன் யார் என்று நீங்கள் அறிகிற அறிவிலே வளரும்போது தெய்வீக சுபாவத்திலே, திவ்ய சுபாவத்திலே நீங்கள் வளர்கிறீர்கள். தேவனுடைய சுபாவமே உங்களுக்குள்ளே வருதான். அதாவது இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால தேவனுடைய பிள்ளை ஆகிட்டீங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இருந்து தேவனுடைய வழியிலே உங்களை நடத்துகிறார். எப்படி? இந்த பாவியாகி அந்த பிசாசோடைய வழியில் போய் மாட்டிக்கிறாம, பிசாசு வச்சுருக்கிற அந்த ட்ராப்பு அங்கே எங்கேயாவது போய் நம்மளை பிடிக்கிறதுக்கு புதைக்குழி பிடிச்சி வச்சுருக்கானா அதுக்குள்ளே போய் விழுந்துடாமல், எந்த பாவத்திலையும் விழுந்துடாமல். அது விவரம் இல்லாமல் பாவத்தில் விழுகிறவங்க இருக்கிறாங்க, விவரம் தெரிஞ்சே பாவத்துக்குள்ளே விழுகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி விவரம் தெரிஞ்சு பாவத்தில் விழுகக்கூடாது, விவரம் இல்லாமையும் பாவத்தில் விழுகக்கூடாது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அவள் விவரம் இல்லாமல் பாவம் செஞ்சிட்டாள். ஆனால் ஆதாம் தெரிஞ்சு பாவம் செஞ்சான். ரெண்டும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் இந்த பாவத்தில் விழாதபடிக்கு உள்ளே ஆவியானவர் நமக்குள்ளிருந்து உண்மை வழிநடத்துகிறார் என்று நீங்கள் அறிவீர்களா? பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாரும் மனுஷர் தானே. நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பாவம் செய்கிறது சகஜம்தானே. மனுஷன் சரீரத்தில் தானே இருக்கிறான், மனுஷன் பலவீனன் தானே, பாவம் செய்கிறது அது வழக்கம்தானே. இப்படிப்பட்ட எண்ணங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது. பாவம் செய்யாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது.
பாவம் செய்யாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் விரும்பினா பாவம் செய்யாமல் வாழலாம். நாம் விரும்பினா பாவம் செய்யலாம், நாம் விரும்பினா பாவம் செய்யாமல் வாழலாம். அதாவது பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது நாம் பலவீனர்கள் அப்படின்னு. நாம் பலவீனர்கள், பிசாசை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம கெட்டிக்காரவங்களா? நான் சொல்கிறேன், உண்மைதான். ஒரு குட்டி பிசாசை கூட நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஆனால் நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். அவர் பவுல் எழுதுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய, எதெல்லாம் கர்த்தர் என்னத்துக்கெல்லாம் செய்ய என்னை பலப்படுத்துகிறாரோ. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தா, அவரை நோக்கி பார்த்தா, அவர் என்னதெல்லாம் செய்ய சொல்லி பலப்படுத்துகிறாரோ அந்த காரியங்களை செஞ்சால் அவ்வளோதானே. இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உலகத்தில் இருக்க எந்த வேறு மனுஷனும் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ, எதை காட்டுகிறாரோ அதை மட்டுமே அவர் செய்ததாக பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது. நான் வாசிக்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்திலே அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார்னு இயேசுவே சொல்கிறார். அப்புறம் இன்னொரு வசனம், அதில் 30வது வசனம், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த வார்த்தை இன்னொரு இடம் கூட நான் சொல்கிறேன், என் சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறதில்லை. இயேசு சொல்கிறாரு, என்னுடைய சுயமாக நான் எதுவும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இதை சற்று கவனித்து பார்ப்போமாக. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவரை பற்றி திருத்துவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரில் 3 ஆள், தனித்தனி ஆள். ஆனால் அவருடைய மனதெல்லாம் ஒன்றாய் இருக்கிறது. பிதா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் டிட்டோ இயேசு சொல்வார், அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அவர்கள் மூவரும் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். ஆள் 3 பேர், ஆனால் மனசு ஒரே மனசு, ஒரே தீர்மானம். அவர்கள் சேர்ந்து ஒருமனப்பட்டு வாழுகிறார்கள். அதை நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல பிதாவானவர் என்ன சொல்ல கேட்கிறனோ, என்னத்தை காட்டுறாரோ அதை மட்டும்தான் செய்வேன்ற சொல்லதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. அதாவது இவர் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய மாட்டேன்றார். பிதாவானவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வேன், வேறு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் கூட என்னால் செய்ய முடியாதியா, நான் எப்படி போய் தப்பாக செய்கிறது, அவருடைய சித்தத்துக்கு மாற நான் எப்படி போய் செய்கிறது, என்னால் செய்ய முடியாது அப்படி சொல்கிற மாதிரி அதை நீங்கள் எடுக்கணும். செய்ய முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு, செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். ஆக இதில் ஒரு சற்று கருத்தை நீங்கள் கவனித்தால் நலமாக இருக்கும். பிதாவுடைய சித்தத்துக்கும் இவருடைய சொந்த விருப்பத்தையும் நான் சுயமாய் ஒன்று செய்கிறதில்லைங்கிறார்கள். அப்போ சுய விருப்பத்தையும் நீங்கள் அது என்னது இது என்னதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனே தேவாதி தேவன், அண்ட சராசரங்களையும் நிரப்பியிருக்கிறவர், சகலத்தையும் ஆளுகிறவர், அவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீதியாக இருக்கிறது, நன்மையானதாக இருக்கிறது.
கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் கூட பிதாவுக்குள்ளே இருக்கிறாங்க. பிதாவும் குமாரனும் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இயேசு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் நிறைய பேர் அவங்க 3 பேரும் 3 ஆள் இல்லை, ஒரு ஆள் தான்யா அப்படி சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய மன பக்குவம் ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள், அந்த அளவுக்கு ஒன்றா இருக்குது. ஆனால் இயேசுடைய எண்ணங்கள் எப்போ ஒரு இடத்துல வித்தியாசமாச்சு, கூடுமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், இந்த சிலுவை பாட நினைக்கிறப்ப, அந்த மரணத்தை நினைக்கிறப்ப, உம்மட்டு பிரிக்கப்பட்டு நான் பாதாளத்துக்கு போகணும்னு நினைக்கிறப்ப ஐயோ அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கூடுமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னு கேட்டார். கேட்ட வேகத்தில் என்ன செஞ்சார்? ஆகிலே என்னுடைய சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடை ஒப்பு கொடுக்குறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயங்களில் கர்த்தர் இதை சொல்கிறாருன்னு தெரிஞ்சாலும் கூட நமக்கு இந்த வீட்டில் ஊரில் எல்லாம் அப்புறம் நமக்கு பிடிச்ச அந்த காரியமெல்லாம் இருக்குது. கர்த்தர்கிட்ட இதை பேச முடியாது, ஏன் பாஸ்டர்கிட்ட கூட பேச முடியாது. பாஸ்டர்கிட்ட கேட்டால் உடனே ஒரேடியாக இல்லை முடியாது, அது தப்புன்னு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட கேட்காமையே அவர்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்போது தேவனும் ஒத்துக்கிற மாட்டார், பாஸ்டரும் ஒத்துக்கிற மாட்டார், மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒழுங்காக ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருக்கேன்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்ய போகும்போது அப்படி சில காரியங்களை சிலர் செய்கிறதை நாம் பார்க்குறோம், நம்மளை சுற்றி அப்படி ஆட்கள் இருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் எப்பேற்பட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டு, அந்த பிசாசு போட்ட வலையில் சிக்கிக்கிட்டு, அவன் வச்ச கண்ணியில் மாட்டிக்கிட்டு, அவனுடைய பிடியில் கடந்து அவதிப்பட்டு, அவன் போட்டு பல விதத்தில் கொடுமைப்படுத்துகிறான், அடிமைப்படுத்துகிறான். பாருங்கள், அவர்களுடைய மனம் விடுதலையாக இல்லை. இன்றைக்கி நம்ம ஏதாவது குற்றம் செஞ்சால் நம்மளை பிடிச்சி கவர்மெண்ட்டு நம்மளை ஜெயிலில் போடும், சரீரத்தை மட்டும்தான் அடைக்க முடியும். ஆனால் அந்த பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளை ஏதாவது பாவம் செய்ய வச்சுட்டு நம்முடைய மனதையே சிறையில் அடைத்து விடுகிறான். நம்ம சரீரம் ஊர் உலகம்லாம் சுத்தலாமா இருக்கும், ஆனால் நம்முடைய மனம் சிறைப்பட்டு போய் விடுகிறது. மனம் சிறைப்பட்டு பிசாசு கொடுக்குற எண்ணங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும். பிசாசு கொடுக்குற பாவ இச்சைகள் எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். கர்த்தருடைய காரியங்களை சிந்திக்கவோ அதை பிடிக்கவோ அதில் நிலை நிற்கவோ பலன் இல்லாது இருக்கிறார்கள். அப்படி பிசாசு கொடுக்குற எண்ணங்களில் போயிட்டாக்க அவனுடைய காரியத்தை செஞ்ச உடனே அவன் இவர்களை தனக்கு அடிமையாக, மனதிலே அடிமையான கயிறு போட்டு கட்டி வைக்கல, மனதிலே மனச்சிறை, அவருடைய மனதை கயிறு போட்டு கட்டி வச்சிடறான். அதனால் அவங்க நற்காரியங்களை செய்யவே முடியல, தேவனுக்கேற்ற காரியங்களை செய்யவே முடியல. கர்த்தரை கேட்டால் என்ன சொல்லிடுவார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படி சொல்லி முடிச்சு விடுவார். அப்போ எந்த ஒரு மனிதனும் என்னுடைய சுய விருப்பம் என்று சொல்லி போகும்போது அது கர்த்தருடைய விருப்பத்தை விட்டு சுய விருப்பம்னு போகிறப்ப எங்கேயோ போய் மாட்டி அது இந்த உலக காரியங்கள் பிசாசோடைய விருப்பமாக அது மாறிடுதே. அது எவ்வளோ கொடுமையானது, பயங்கரமானது. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க, தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவாரோ அதை மட்டும் செய்வேன். இயேசு எப்படி அதை செய்தாரோ அதுபோல் நான் அப்படி இருப்பேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வழியிலே நிற்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம். நீங்கள் நினைக்கலாம் பலவீனம், பாவம் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது பிசாசு நம்மை பாவம் செய்ய வைக்க முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியினாலே பலனடைந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதாவது நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்ய வந்தவர்கள். கர்த்தருக்கு மகிமையாய் பூமியிலே வாழ்ந்து பரலோகம் போகிற போது வெல்டன் கமான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை வரவேற்கும்படியாக அப்படி ஒரு ஆளாக நீங்கள் வாழும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ.